பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நம்முடைய எல்லாருடைய ஆசையம் அதுதான். நான் காரிய சித்தி உள்ளவனாய், காரிய சித்தி உள்ளவளாய் வாழ வேண்டும் என்பதுதான் நம் எல்லாருடைய ஆசை. நான் செய்கிற காரியங்களிலே எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், அல்லாவிட்டால் நான் செய்கிற காரியங்கள் வெற்றியாய் மாற வேண்டும், அல்லாவிட்டால் நான் செய்கிற காரியங்கள் அவைகள் ஞானமுள்ளவைகளாய் புத்தியுள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் நினைக்கிறோம். வேதமும் அதை தான் விரும்புகிறது. நம்முடைய ஆண்டவரும் அதை தான் விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் தம்முடைய பிள்ளைகள் ஒருபொழுதும் அவர்கள் சாதாரணமானவர்களாய் அல்லாவிட்டால் அவர்கள் வெறுமையானவர்களாய் நிற்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. வேதாகமத்தின் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். இதோ யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் அடித்து ஒரு குழியிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள். குழியிலே தூக்கி போட்டுவிட்டு அவனை இதோ விற்று விடுகிறார்கள். அவன் யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். இப்படி அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பு எகிப்திலே பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்கிற ஒரு மனுஷன் அவனை இஸ்மவேலிடத்திலிருந்து விலைக்கு வாங்கி அவனை தன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லுகிறான். வேதம் இங்கே இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியினாலே கர்த்தர் யோசேப்போடே கூட இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவனுடைய யோசேப்புடைய எஜமானாகிய அந்த போத்திபார் கண்டு யோசேப்புடைய தயவு வைத்து அவனை தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான எல்லாவற்றையும் அவனுடைய கையிலே கொடுத்தான். பாருங்கள், இந்த யோசேப்பு செய்கிற எல்லா காரியமும் அது வாய்க்கிறது, அது வாய்க்க பண்ணப்படுகிறது என்பதை அவனுடைய எஜமான் கண்டபடியினாலே இவன் காரிய சித்தி உள்ளவன் என்பதை அங்கே விளங்க பண்ணினான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமா? நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? அப்படியானால் வேதம் ஒரு காரியம் சொல்லுகிறது, இந்த காரிய சித்தி கர்த்தரால் வருகிறது. ஒருவேளை நாம் நம்முடைய சுய பலத்தால், நம்முடைய சுய ஞானத்தால், சுய அறிவால் இவைகளை செய்து விடுவோம் என்று நாம் ஒருவேளை நினைப்போம் என்று சொன்னால், என்னுடைய அறிவு இந்த காரியத்தை சரியாய் செய்து விடுகிறது என்று நாம் நினைப்போம் என்றால் நிச்சயமாய் இல்லை. ஒரு பொழுதும் அதை வேதமும் இந்த காரியங்களும் நமக்கு ஒத்துக்கொள்வதில்லை என்பதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, ஒருவேளை சில நேரங்களிலே நான் காரிய சித்தி இல்லாதவனாய், காரிய சித்தி இல்லாதவளாய் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் வாய்ப்பதில்லையே என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது, நாம் கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த காலை வேளை கர்த்தரை சார்ந்து நிற்கிற நமக்கு காரிய சித்தி கைகூடி வரும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். மகிமையும் கிருபையும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறதல்லவா,
காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த காரிய சித்தி உம்மால் வருகிறது ஆண்டவரே, அந்த காரிய சித்தியை என் ஆண்டவர் எங்களுக்கு அப்பா நன்மையாய் மாற்றித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை தகப்பனே நாங்கள் காரிய சித்தி இல்லாதவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், என் தேவனுடைய தெய்வீக அன்பு ஆண்டவரே எங்களிலே அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய மகிமை எங்களை நிறைத்து கொள்ளட்டும். நீர் மாத்திரம் எங்களோடு கூட வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.